இந்திய அரசாங்கமும் ஈரானும் இணைந்து இப்போ ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் விளைவா இந்தியாவுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆனா இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சுத்தமாவே பிடிக்கல. அமெரிக்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவை மிரட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படி என்ன ஒப்பந்தம், எதனால இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட பல வருடங்களா முயற்சி செஞ்சு ஒரு வழியா ஈரான்ல இருக்கக்கூடிய சபஹார் போர்ட்டை 10 வருஷத்துக்கு நேத்து லீஸுக்கு எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனா இந்திய அரசாங்கம் லீஸுக்கு எடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாப்படி. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் கூட பிசினஸ் ரிலேஷன் வச்சுக்கிற எந்த நாடா இருந்தாலும் அந்த நாடுகள் மேடம் நாங்கள் பொருளாதார தடை போடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு விடப்படுது. ஸோ உடனே ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, எந்த நாடுகளுக்குமே இது எக்ஸம்ஷன் கிடையாதா? ஏன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா சில காலம் பல விஷயங்களில் அமெரிக்கா எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. உதாரணத்துக்கு ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆயில், ஈவன் ஈரான்ல இருந்து கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்துக்கு ஆயில் இறக்குமதி செய்யறதுக்கு இந்தியாவுக்கு மட்டும் தனியாக பெர்மிஷன் அப்படிங்கிறத அமெரிக்கா கொடுத்துருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் இந்த முறை எக்ஸம்ஷன் கிடையாதா அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த முறை யாருக்குமே கிடையாது, எந்த நாடுகளாக இருந்தாலும் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. என்னதான் அமெரிக்கா கடுமை காட்டினாலுமே கூட இந்த முறை சபஹார் போர்ட்டை இந்தியா விடுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுது. சரி, இவ்வளவு நாட்களா இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் எக்ஸம்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த அமெரிக்க அரசாங்கம் இப்ப திடீர்னு இந்த விஷயத்துல இறுக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? எதனால இந்திய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த சபஹார் போர்ட் மேல இவ்வளவு ஆசையா கடந்த பல வருடங்களா விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சைனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ங்கிறத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த BRI ப்ராஜெக்ட் மூலமா என்னதான் சீனா பல நாடுகளை கடன் வலையில சிக்க வச்சு அதன் மூலமா அந்த நாடுகளை அடிபணிய வைக்கிறாங்கன்னு சொன்னாலுமே கூட சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸும் அந்த நாட்டினுடைய வர்த்தகமும் பெருகுவதற்கு இந்த BRI அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அதற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ எந்தெந்த நாடுகள் வழியாகவெல்லாம் இந்த BRI ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போகுதோ அந்த நாடுகள் கூட எல்லாமே சைனா ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பங்களாதேஷில் போயிட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், பங்களாதேஷ் அரசாங்கத்தை கூட தொடர்ந்து ஒரு கான்டாக்டில் இருப்போம் இல்லையா? ஸோ இதன் மூலமாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பங்களாதேஷில் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வலுப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறையவே உண்டு. ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த BRI ப்ராஜெக்ட் எந்த நாடுகள் வழியாகவெல்லாம் போகுதோ அங்கே அந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் மத்தியில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுனாலேயே இவர்களுக்கு மத்தியிலான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சைனாவோட இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது மத்திய ஆசிய நாடுகளுக்குள்ளேயுமே பயணிக்குது. இந்த மத்திய ஆசிய நாடுகள் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம். ஏன்னா இங்கே எனர்ஜி அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு கேஸ் வளமாக இருக்கட்டும், ஆயில் வளமாக இருக்கட்டும், இங்கே இருக்குது. அதையே எந்த நாடுகள் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால பல நாடுகளுமே இந்த மத்திய ஆசிய நாடுகள் கூட அந்த உறவை டெவலப் பண்ணுறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் சைனா பார்த்தீங்கன்னா சல்லீசியா அந்த BRI அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமா அதை ஈஸியாவே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே சமயம் இந்தியாவும் இந்த மத்திய ஆசிய நாடுகள் கூட எப்படியாச்சும் அந்த உறவை மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியானால இந்த மத்திய ஆசிய நாடுகள் கூட டைரக்டா வர்த்தகம் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு காரணம் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் நமக்கும் ஒரு நேரடி வழித்தடம் அப்படிங்கிறது கிடையாது. குறுக்க பாகிஸ்தானும் சைனாவும் இருக்காங்க. ஸோ இந்த 2 நாடுகளை தாண்டி கன்ஃபார்மாக பார்டர் வழியாக நம்மளால எந்த ஒரு வர்த்தகமும் பண்ண முடியவும் போறதில்லை. மத்திய ஆசிய நாடுகள் கூட தொடர்ந்து அந்த கம்யூனிகேஷன்ங்கிறதையும் மெயின்டைன் பண்ண முடிய போறது கிடையாது. அதே சமயம் அங்கே சீனா கால் பதிக்கிறதையும் இந்திய அரசாங்கத்தினால சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, BRI ப்ராஜெக்டை மட்டும் சைனா அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாடுகள் சைனாவை பெரிய அளவுக்கு நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க.
அப்படி தள்ளப்பட்டாங்கன்னா நாளைக்கு மத்திய ஆசிய நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படிங்கிறது குறையும், அதே சமயம் சீனாவுக்கு அதிகரிக்கும். அப்போ போயிட்டு இந்தியா ஏதாச்சும் கேட்டா கூட சீனாவை மனசுல வச்சுதான் அந்த நாடுகள் ஒவ்வொன்றையும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். BRI ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம இந்தியாவையும் இந்த மத்திய ஏசியாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வழித்தடமும் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் நினைக்கிறாங்க. ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியானால இந்த மத்திய ஆசிய நாடுகள் கூட நேரடியா வர்த்தகம் கூட பண்ண முடியாது. இதற்கு காரணம் பாகிஸ்தானும் சைனாவும் நமக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் குறுக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நமக்கு இருக்கிற உறவை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க பார்டரை கூட கிராஸ் பண்ணி நம்மளால எந்த வர்த்தகமும் வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த மத்திய ஆசிய நாடுகள் கூட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றது, வர்த்தகத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா யோசிக்கிறாங்க. அதற்கு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் தான் ஈரான்ல இருக்கக்கூடிய சபஹார் போர்ட். சரிப்பா, இந்த விஷயத்துல சபஹார் போர்ட் எப்படி இந்தியாவுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசாங்கம் மட்டும் இந்த சபஹார் போர்ட்டை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போர்ட்டில் இருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கு வழித்தடத்தை உருவாக்குறதன் மூலமா அந்த நாடுகள் கூட இந்தியானால ஈஸியா வர்த்தகத்தை மேம்படுத்திக்க முடியும். ஸோ வர்த்தகம் மேம்படுது அப்படிங்கும் பொழுதே கம்யூனிகேஷன் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பலப்படும். ஸோ சைனாவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியதில்லை, இன்னொரு சைடும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்கிறது இந்த நாடுகளுக்கு கிடைக்கும். அதன் மூலமா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸும் குறையும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் கடந்த 2003ஆம் ஆண்டே இந்த போர்ட்டை குறி வச்சு ஈரான் கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. இந்த மாதிரி சபஹார் போர்ட்டு எங்களுக்கு வேணும், எங்களை வந்து அங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் அரசாங்கமும் 2003லயே பார்த்தீங்கன்னா நமக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அதே ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் மேல பொருளாதார தடைகள் போட்டாங்க. பாகிஸ்தானினுடைய ஒரு அணு விஞ்ஞானி ஈரானுக்கு இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற ரகசியங்களை எல்லாம் வித்துட்டதா சொல்லப்பட்டது. இதை பற்றியெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ அதன் விளைவா ஈரான் மேல பொருளாதார தடை போடப்பட்டதால இந்தியாவினுடைய ஒப்பந்தமும் கேள்விக்குறியாகுது. இந்தியானால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதன் பிறகுமே கடந்த 2016ஆம் ஆண்டு மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தான பிறகு இந்திய அரசாங்கம் இந்த சபஹார் போர்ட்டை நான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஈரான் கிட்ட போய் கேட்குறாங்க. ஈரானும் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா மீண்டும் 2 வருடங்கள்ல ட்ரம்ப் அரசாங்கம் அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியதன் மூலமா மீண்டும் ஈரான் மேல அதே பொருளாதார தடைகள் விதிக்கப்படுது. ஈரான் கிட்ட இருந்து எந்த நாடுகளும் ஆயில் வாங்கக்கூடாது, எந்த நாடுகளும் வர்த்தக உடன்படிக்கையோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதையுமே ஈரான் கூட போட்டுக்க கூடாதுன்னு சொல்லி கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த சமயத்துல இந்திய அரசாங்கம் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்படியெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் கம்மியான விலையில கிடைக்குது, நாங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதனால ட்ரம்ப் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சமயத்துல இந்தியா துருக்கி மாதிரி ஒரு 3 நாடுகளுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. என்னன்னா ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு பல எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த சபஹார் போர்ட் ப்ராஜெக்டை தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு பல சிக்கல்கள் உருவாகுச்சு. அதன் விளைவா ஈரான் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் ஒன்று நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட சொல்ல, இந்தியா இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸ் ஆகி மீண்டும் அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நாங்கள் இந்த சபஹார் போர்ட்டை லீஸுக்கே எடுக்க போகிறோம்னு சொல்லி இந்தியா நேற்று அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரங்கள்லேயே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எந்த நாடுகள் ஈரான் கூட வர்த்தக உடன்படிக்கையை வச்சுக்கிட்டாலும் அவங்க மேலேயும் நாங்கள் பொருளாதார தடை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே செய்தியாளர்கள் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது இந்தியாவுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அது ட்ரம்ப் காலகட்டத்தில் போடப்பட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான், இப்போ போட்டிருக்கிறது ஒரு புதிய ஒப்பந்தம், அதற்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுதோ அதுதான் செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும், ஏன்பா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை இது கவுண்டர் பண்ணணும் தானே சொல்கிற, அப்புறம் எதனால வெஸ்டர்ன் கண்ட்ரி முக்கியமாக அமெரிக்காவெல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சபஹார் போர்ட் மட்டும் கிடையாதுங்க. இந்த சபஹார் போர்ட் அப்படிங்கிறது INSTC அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழித்தடத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இந்த சபஹார் போர்ட் தான் இருக்க போகுது. இந்த INSTC அப்படிங்கிறது ரஷ்யாவில் ஆரம்பித்து ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் போர்ட்டில் வந்து முடிவடையும். ஸோ அதற்கு நடுவில் பல மத்திய ஆசிய நாடுகள் வழியாகவும் வரப்போகுது.
ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை ஈரானும் ரஷ்யாவும் தான் ரொம்பவே முக்கியமாக ஆரம்பித்தாங்க. காரணம், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பல பொருளாதார தடைகளும் விதித்தார்கள் இல்லையா? அப்படி விதிக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்குன்னு தனியாக ஒரு வழித்தடம் இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய பொருளாதார தடைகளை பெருசாக கண்டுக்கவே தேவையில்லை, இந்த வழித்தடத்தை நம்ம பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த INSTC அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த INSTCங்கிற வழித்தடத்தை பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வழித்தடத்தை ரஷ்யாவும் ஈரானும் அவங்களுக்காக உருவாக்குறதுனால அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இந்த விஷயத்தில் இந்தியாவும் அவங்களுக்கு கோஆபரேட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இந்தியாவை இறக்குமதி பண்ண விட்டாங்க அப்படின்னா அதில் மேற்குலக நாடுகளுடைய சுயநலம் இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யாவிலேருந்து ஆயில் வெளியே வந்துச்சுன்னா தான் உலக நாடுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் விலை அப்படிங்கிறது கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் இந்தியா இறக்குமதி செஞ்சாலும் கண்டுக்காத மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த போர்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற விஷயம் இந்தியா ஈரான் ரஷ்யாவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால பொருளாதார தடை போடுவோம் அப்படிங்கிற மிரட்டல் வந்திருக்குது. அதே சமயம் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, சபஹார் போர்ட் மூலமா மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்தியா ஒரு வழித்தடத்தை உருவாக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த INSTC அப்படிங்கிற வழித்தடம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா தனியாக போயிட்டு ஒரு வழித்தடத்தை உருவாக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த INSTCங்கிற வழித்தடத்தையே பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் இந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வரக்கூடிய பாதை மட்டும் இல்லாமல் இந்த INSTC பாதையும் ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். ஸோ சைனாவை மட்டுமே நம்பி இருக்க தேவையில்லை, இந்தியா ஈரான் ரஷ்யா உருவாக்குற இந்த பாதையும் நம்ம பயன்படுத்தலாம்ங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கும் பொழுது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள பெருசாக சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல உலக அரசியல் கணக்குகளை போட்டு தான் இந்திய அரசாங்கம் இந்த சபஹார் போர்ட் அப்படிங்கிறத விடாப்பிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் அமெரிக்காவினுடைய மிரட்டல் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஆனால் அந்த மிரட்டலுக்கு இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் இந்த போர்ட் ப்ராஜெக்டை தொடர்ந்து நடத்தணுமா இல்லை விட்டு கொடுத்துடணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.